ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்லும்போது கூழாங்கல் கதையை வந்து ஒரு 10 லட்ச ரூபாயா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அதை நாங்கள் போய் ஒரு கதை சொல்லும்போது என்னென்னத்துக்கு மனநிலைக்கெலாம் தயார்படுத்தோம்னா அவங்க அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வந்து ஏசி ஓட்டிகிட்டு இருந்தால் அந்த ஏசி ஆஃப் பண்ண சொல்லிவிட்டு ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கதை சொல்லும்போது அவர் வேர்த்து ஒரு வச்சு கேட்பார், இந்த மூடில் தான் அந்த படம் இருக்கும் அப்படின்னு ப்ரொடியூசரை சொல்லி நாங்கள் ஓகே பண்ணி காசை வாங்கிட்டு வந்து படம் எடுத்துருவோம். நடிக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த லேண்டுக்கு போய் கூட்டி போய் இந்த ஊர் மக்களோட ஸ்லாங்கு, அவங்களோட கல்ச்சரு, அவங்களோட பிஹேவியரு, இந்த வெயில் இவங்களை என்னவா இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் புரிய வச்சு படம் எடுத்துகிட்டு வந்து கொண்டாந்து எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி படத்தை எடுத்து கொண்டாந்து சென்சார் போர்டுக்கு வச்சா அங்கே அந்த பற்றின எந்த ஒரு புரிதல் இல்லாமல் நிறையா கொஸ்டின்ஸ் வரும்போது அங்கே இருக்க சில வார்த்தைகளை இப்போ அண்ணே சொன்ன மாதிரியான வார்த்தைகளை வந்து அவன் நிலத்துலேருந்து அவன் அப்படியே வேர்லேருந்து வளர்ந்து வந்தது மாதிரி பேசுவான். அவனை வந்து அந்த வார்த்தையை மியூட் பண்ணுன்னு சொல்கிறது எனக்கு எப்படி இமேஜாக ஃபீல் ஆகும்னா அந்த மனிதர்களை வந்து குறவலையை நெரிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். நான் இப்போ கூட்டி போய் காட்டணும்னு தோணும், ஆனால் அவங்க அந்த ரூம் விட்டு வரமாட்டாங்க.